நம்ம பார்க்குற இந்த சட்னி வந்து சௌச்சௌக்காய் சட்னி. இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். சௌச்சௌக்காயை பொடியாக தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 5 6 எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி, பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா, இவ்வளோதாங்க. ஒரு பல் இஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டாலும் சரி தான். காஞ்ச மிளகா பச்சை மிளகா கலந்து போட்டாலும் சரி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டாலும் சரி தான். நறுக்கி போட்டாலும் சரி தான். அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும், சிகப்பாக வதங்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி சௌச்சௌக்காயை தனியாக வதக்கணும். இது தனியாக வதக்கி எடுத்து வச்சுட்டு ஆறட்டும். சௌச்சௌக்காயை பொடியாக நறுக்குன்னா சீக்கிரம் நல்லா வதங்கும். அதனால் அதையும் அழகாக மெதுவாக வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாடை சௌச்சௌக்காயில் போகணும். அதனால் நல்லா சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அதே சட்டியில் அப்படியே வதக்குங்க. சில பேர் வந்து அரை வேக்காடை தான் வதக்க வைப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டே இருக்கணும். ரொம்ப வெந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடணும். ரொம்ப வெந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டு, லைட்டாக வதக்கும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் நல்லாவே வதக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் ஆற வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து தேங்காய் சீல் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை தேங்காய் வேணாம் எனக்கு சௌச்சௌக்காயே போகும் அப்படின்றவங்க சௌச்சௌவும் ஏற்கனவே வந்து ஆற வச்சுருந்து வெங்காயம், தக்காளி, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு விழுதுருக்குல அதையும் சேர்த்து அரைச்சி நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிங்கன்னா ருசியாக இருக்குங்க சௌச்சௌக்காய் சட்னி.